ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடியா, ஸ்டாலின் வர்சஸ் விஜய், எனவே நம்ம ஆர்டிக்ஸுடைய தலைப்பு. நிறைய செக்மெண்ட்ஸ் நேராக உள்ள போயிடலாம். ஆர்டிகல் ரேப் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மு.க. ஸ்டாலின் வேண்டுமா விஜய் வேண்டுமா என்பதை முடிவு செய்யும் தேர்தல் என சேலத்தில் தாவேகா மக்கள் சந்திப்பில் அறிவித்திருக்கிறார் விஜய். ஸ்டாலினா விஜயா, இதுதான் 2026 தேர்தலில் ஒலிக்கப் போகும் கோஷம். அதிமுக களத்திலேயே இல்லை என மீண்டும் தமிழகத்தின் எதிர்க்கட்சியை விமர்சித்திருக்கிறார். இன்னொரு பக்கம், என்னை போல் தனியாக கட்சி ஆரம்பித்து 1% வாக்கு சதவீதத்தை உங்களால் நிரூபிக்க முடியுமா என முதல்வர் ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சவால் விட்டிருக்கும் விஜய், திமுக அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்டது என்றும் அதிமுக எம்ஜிஆர் துவங்கிய கட்சி என்றும் இருவரும் யாரோ ஆரம்பித்த கட்சியை நடத்தி கொண்டிருப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார். அதே சமயம் அண்மை காலமாக விஜயை கடுமையாக விமர்சித்து வரும் எடப்பாடி பழனிசாமி இந்த முறையும் கரூர் சம்பவத்தில் 72 நாட்கள் வீட்டிலிருந்து வெளியே வராதவர் விஜய் தன்னுடைய பலத்தை இன்னும் நிரூபிக்காதவர் என்றும் விமர்சித்திருக்கிறார். விஜய் சொல்வது போல முதல்வர் மு.க. ஸ்டாலினை எதிர்க்கப் போவது விஜயா, அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியா? 2026 யாருக்கு யார் போட்டி என்பதை விவாதிக்கிறது இந்த RDX. விஜய் பணியூர் விட்டு வெளியே வா. நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தயாராவோம், தயாராவோம். ஒரு தலைவரான கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். ஃப்ரெண்ட்லியா பேசுங்க, கலகலப்பா பேசுங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. தமிழ்நாடு வெர்சஸ் NDA. மீண்டும் மீண்டும் வெல்வோம் ஒன்றாக. வெல்வோம் ஒன்றாக, ஆனா வரும் வெல்த் எல்லாம் பார்ப்போம் தனியாக. செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு. நாங்க வலிமையா இருக்கிறோம். ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? மறந்துடுவானா? சந்தேகமே வேண்டாம். அதே நேரத்தில் அதிகாரத்திலையும் பங்கு வரணும்னு நினைக்கிறோம். அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் பிளாஸ்ட் தான். 5,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. சதவீதம் தூய சக்தி டிவிக்கு ஆட்சி அமைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. தேர்தல் முடிஞ்சது தானே தெரியும். One last simple question. விஜய நம்புறீங்களா, ஸ்டாலின் சார நம்புறீங்களா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்